கர்த்தருக்காக வல்லமையா ஊழியம் பண்ற பவுல். இதே காரியம் இன்னொரு இடத்துல நடக்குது. வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி. இப்ப பாருங்க, பேதுருவையும் கொண்டு போய் ஜெயில வச்சாச்சு. இப்ப 2 பேரும் ஜெயில இருக்கிறாங்க. 2 பேரையும் ஜெயில வச்சாச்சு. ஆண்டவர் நம்மளை ஜெயில வைக்கிறத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நீங்க லிட்டரலா ஜெயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சொல்லுகிறேன். இப்போ 2 பேரும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனா 2 பேருடைய லைஃப்ல நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே விடுதலையானாங்க. 2 பேருமே என்ன பண்றாங்க? விடுதலை ஆகிறாங்க. பேதுருவும் விடுதலை ஆகிறாரு, பவுலும் விடுதலை ஆகிறாரு. ஆனா அந்த 2 பேருடைய விடுதலையில என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு விடுதலையாகி வரும்பொழுது அந்த காவல் காத்தவர்கள் மரித்தார்கள் என்று இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க அதை. இந்த அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு யாருன்னா பேதுருவை கிடையாது, ஏன்னா உள்ள இருந்தது பேதுரு மட்டும்தான். அவர்களை கொலை செய்யும்படினா நல்ல கவனிங்க, ஒரு சிறைச்சாலையிலிருந்து இவன் விடுதலை ஆகும் போது கொலைக்கான உத்தரவு பிறக்கிறது. ஒரு சிறைச்சாலை வெளியே வரும்போது என்ன வருது? யாரோ ஒருத்தரை மரணிக்கிறதுக்கான உத்தரவு பிறக்கிறது. ஆனால் பவுல் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. சில நேரங்களில் கர்த்தர் ஏன் உங்களை சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கலாம். ஆனால் உங்களை உள்ள வைத்ததுக்கு நோக்கம் உங்கள் மூலமாக ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு சூழ்நிலையை அல்லது ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். அதுக்குத்தான் உங்களை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் ஆண்டவர் பவுல் கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ தூரம் உங்களுக்காக ஊழியம் பண்றேன், நீங்க கல்லறியும் போது மறைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, உங்களை மலை மேலது கீழே தள்ளும் போது மறைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பிடிக்க வரும்போது நான் மறைஞ்சு போயிட்டா என்ன ஆண்டவரே, என்னையும் அப்படி அற்புதமாக காப்பாத்தினா என்ன? இல்ல பவுல், மறைந்து போவதற்கு ஒரு காலம் உண்டு, சிறைச்சாலையில் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. உன்னை ஏன் ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா? அங்கே நான் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க வேண்டி இருக்கிறது, அங்கே ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அதுதான் பரிசுத்தவான்களுக்கு எப்பவும் கர்த்தர் செய்யற ஒரு விஷயம். பிசாசு இந்த பரிசுத்தவான்கள்கிட்டையும் இயேசுகிட்டையும் இன்னை வரைக்கும் அவன் கன்ஃபியூஸ் ஆவான். நான் நம்புறேன் கன்ஃபியூஸ் ஆவான். என்ன கன்ஃபியூஸ் ஆவானா, இயேசு உயிரோடு இருக்கும்போது அவரை கொல்ல வகை தேடினான். இயேசுவை எப்படியாவது கொல்றதுக்கு ஆட்களை வச்சு என்ன செய்யறான்? ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஏரோது காலத்துல இருந்து நடக்குது. கடைசியா பிடிச்சி கொலை செஞ்சுட்டான். அவன் வியூ என்னன்னா, இவரை கொலை பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் எந்த விதமான காரியம் நடக்காதுன்னு நினைச்சான். அவரை சிலுவையில் அரைஞ்சதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரட்சிப்பு உலகம் முழுக்க போயிடுச்சு. இப்போ அவன் என்ன நினைச்சிருப்பானா, இவர் உயிரோடு இருந்திருந்தா எருசலேமோட பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். இவரை கொலை பண்ணதுனால பிரச்சனை இப்போ என்ன ஆகிப்போச்சு? வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு ரட்சிக்கப்படுறவங்களாம் துரத்துறான் பிசாசை. நேற்று வரைக்கும் அவங்க கூட தான் இருந்திருப்பான், நேற்று வரைக்கும் பிசாசு கூட தான் இருந்திருப்பான். ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்தவன் அவன் சொல்லுவான், அப்பாலே போ சாத்தானேம்பான். இப்போ நினைப்பான், இந்த இயேசுவை நான் கொண்டு இருக்கக்கூடாது, கொண்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு, அவரை கொன்னோம், இன்னைக்கு ரட்சிப்பு உலகம் முழுக்க போச்சு. அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்களை குறித்து ஊழியக்காரர்களை குறித்து பிசாசு நினைப்பான். என்ன நினைப்பா தெரியுமா? வெளியே வச்சாலும் இவனுங்க சுவிசேஷம் சொல்றானுங்க, உள்ள வச்சாலும் ரட்சிப்புகள் நடத்துறானுங்க. இவனுங்களை எங்க தான் வைக்கிறது? கொன்னா பரலோகத்துக்கு போயிடுவானுங்க. இருக்கிற வரைக்கும் தான் இவனுங்களை ஏதாவது பண்ண முடியும். சாவடிச்சோம் ரத்த சாட்சியா மறிச்சு பரலோகத்துக்கு போயிடுறானுங்க. சரி, வெளியே வச்சா சுவிசேஷம் சொல்றான், உள்ள வச்சா அங்கேயும் ரட்சிப்புகள் நடத்துறான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயாவை வெளியே வச்சு சுவிசேஷம் பயங்கரமா போகுது. சரி, இவரை பிடிச்சி எங்க வைக்கிறாங்க? ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிறவனா ரட்சிக்கப்பட்டுறான். ஜெயிலர் சரி, கொண்டு போய் தனிமை சிறையில் வைக்கிறாங்க. தனிமை சிறையில் வச்சா வெச்சவன் ரட்சிக்கப்படுறான். யாரு கொண்டு போய் வச்சானோ அவன் ரட்சிக்கப்படுறான். இவர் என்னதான் செய்யறது, என்ன பண்றது? பவுலை கொண்டு போய் வெளியே விட்டா சுவிசேஷம் சொல்றான், உள்ள வச்சா உள்ள ஒருத்தன் ரட்சிப்புகள் நடத்துறான். சரி, தனிமையா கொண்டு போய் தனியா வச்சிடலாம்னா நிருபம் எழுதி சர்ச்சுகளுக்கு அனுப்பிடுறான். ஒரு பரிசுத்தவான ஒரு ஆவிக்குரியவனை பிசாசால எந்த விதத்திலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவன் பரிசுத்தவானா இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் தாண்டணும். ஏன் ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார் தெரியுமா? உன்னை ஜெயிலுக்குள்ள வச்சா நிருபம் எழுதணும், வெளியே வச்சா சுவிசேஷம் சொல்லணும். நீ நானும் எங்க வச்சாலும் கர்த்தருக்கான பவர்ஃபுல் வெப்பன். பிசாசு உங்களை என்னை பார்த்து யோசிக்கணும், எங்க வைக்கலாம் இவனை, எங்க வச்சா விழுவான் இவன், எங்க வச்சா இவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் திட்டம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஜெயிலுக்குள்ள வச்சோட நம்ம எல்லாம் சோர்ந்து போறோம். ஒரு சிறைச்சாலை அனுபவம் வந்தோன்னு சோர்ந்து போறோம். எதுக்கு எனக்கு இவ்வளோ இக்கட்டு, எனக்கு எதுக்கு இவ்வளோ பாடு,
நான் கர்த்தருக்காக இவ்வளவுதானே செய்கிறேன், என்னை ஏன் இப்படி போட்டு நெருக்கிறாங்க? ஆமா, நெருக்கப்படும் போதுதான் நீ உருவாக்கப்படுகிறாய். நெருக்கப்படும் போது நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறாய். உன்னை நெருக்க நெருக்க நீ பிளாஸ்ட் ஆகணும். நல்ல கவனிங்க, அணுவை உடைக்க உடைக்க அது பவர்ஃபுல்லாக மாறும்பாங்க. அதே மாதிரி தான் உங்களை என்னையும் நெருக்க நெருக்க பவர்ஃபுல்லாக மாறணும். எங்கே வச்சாலும் கிறிஸ்துவுக்கு என்று பவர்ஃபுல் வெப்பன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பேதுரை வச்ச போது அவன் ஒருத்த மட்டும்தான் வெளியே வந்தான். அவனை விட்டவங்க எல்லாரையும் கொலை செய்யும்படி அதிகாரம் பெற்றார்கள். ஆனால் இங்கே பவுலை ரிலீஸ் பண்ணின போது வசனம் சொல்லுது, ஒரு கூட்டம் உள்ளே ரட்சிக்கப்பட்டு ஒரு குடும்பமே ஞானஸ்நானம் எடுத்துருச்சு. கர்த்தர் ஏன் உன்னை சிலைக்குள்ள வைக்கிறார் தெரியுமா? உன் மூலமாக அந்த அனுபவத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு. அதை உன்னை கொண்டு கர்த்தர் அங்கே அப்படி காரியத்தை செய்ய போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிருக்கிறார். அப்போ உள்ளே உட்காந்துருக்கும் போது புலம்பக்கூடாது. ஏன்? ஜெயிலுக்குள்ளே வச்சா பவுல் புலம்பவே மாட்டார். ஜெயிலுக்குள்ளே லெட்டர் எழுதிட்டு இருப்பார் உட்காந்து. அவர் டைமை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆண்டவர் ஒரு 2 வருஷம் உள்ளே வச்சிருக்கிறார்ப்பா எபேசில். எதுக்காக? லெட்டர் எழுதுறதுக்கு. எழுது, ஒவ்வொருத்தருக்கா லெட்டர் எழுது, கொலோசேயருக்கு எழுது, இவங்களுக்கு எழுது, திமோத்தியுக்கு எழுது. அன்னைக்கு அவங்க அப்படி ஜெயிலுக்குள்ளே எழுதுனது தான் சிறைச்சாலை நிருபங்கள்னு சொல்லுவாங்க கொஞ்சம். அதெல்லாம் இன்னைக்கு அங்கேருந்து வந்தது தான். ஜெயிலுக்குள்ளே வச்சாலும் ஊழியம், வெளியே வச்சாலும் ஊழியம். அப்போ உங்களுக்கு தெரியணும் ஏன் கர்த்தர் என்னை இப்படி நடத்துகிறார். அந்த இடத்துல போய் வச்ச உடனே அங்கே போய் யோசிக்கக்கூடாது, எனக்கே ஆண்டவர் இப்படி நடக்குது. அங்கே என்னமோ செய்யறதுக்கு கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்கு என்னை வச்சிருக்கிறார். ஸோ நாங்கள் என்ன செய்வேன்? இருப்பேன். ஒரு மனுஷனை கொண்டு போயிட்டு இதில் சிரியாவில் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே வச்சுட்டாங்க அந்த மனுஷனை. அந்த மனுஷனுக்கு அரபி தெரியாது, அந்த சிரியா பேசுகிற அரபி தெரியாது. இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன், அதாவது கர்த்தரை அறிஞ்ச மனுஷன். ஏதோ ஒரு இவர்கள் தீவிரவாதிகள் கடத்தும் போது இவரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இவரை கொண்டு போய் அங்கே வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் அவங்க கிட்ட அடிமையாக இருந்திருக்கிறாரு. அந்த பாதாளத்துக்குள்ளே இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்கிறாரு. வெளியே வரும்போது எத்தனையோ தீவிரவாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இத்தனைக்கும் மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வெளியே வரும்போது இந்த மனுஷன் அவங்க கூடவே இருந்து மொழியை கற்றுக்கிட்டு அங்கேயே சுவிசேஷம் சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணும் போது எத்தனையோ தீவிரவாதிகள். சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் ஒரு சாட்சி கேட்டேன். போயிருந்தபோது நிறைய பேரை, ஒரு 2000 பேரை அடைச்சி வச்சுருந்தாங்களா ஒரு இடத்துல. அவங்கள கொல்றதுக்கு ஆர்டர் வந்துருச்சான். ஆர்டர் வந்த பிறகு அந்த கொல்ல வேண்டியதான அதிகாரி என்ன பண்ணாராம், ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டாராம். ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, இவங்களை கொல்றதுக்கு எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு, எப்போ வேணாலும் கொள்ளலாம், என் கையில் தான் இருக்குது ஆர்டர். ஆனால் இவனுங்களை திருத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது எங்களால் முடியாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், 6 மாதம் டைம். இந்த 6 மாதத்தில் நீங்கள் வாரம் வாங்க, இவங்களோட பேசுங்க. எவ்வளோ பேர் திருந்திருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நாங்கள் என்ன செய்கிறோம், ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஊழியக்காரர்கள் உருவாகியிருக்கிறார்கள். கர்த்தர் ஜெயிலுக்குள்ளே வைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் எதையுமே நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஆண்டவர் பல நேரங்களிலே நெருக்கத்தின் மத்தியிலே தான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஏன் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய